பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனாகிய கர்த்தரால் நடத்தப்படுகிறோமா, அல்லது நம் வழி மாறி வேறு பாதையில நமக்கு நாமே சில வழிமுறைகளை வகுத்து கொண்டு நடத்தப்படுகிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனால் நடத்தப்படுகிறோம் என்பதன் மிக சிறந்த ஆதாரம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். நாம் தேவனால் நடத்தப்படுகிறோம் என்பதற்கு ஆதாரமாக நாம் அநேக காரியங்களை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் ஒன்றுதான் லிவிங் வித் பர்பஸ் ஃபார் காட். இதற்கு உதாரணமாக நாம் தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துல பார்க்கிறப்ப, தானியேல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியவனுடைய வாழ்க்கை முறையை பற்றி நம்ம அறிந்து கொள்ளலாம். தானியேல் என்ன பண்றான் அப்படின்னா, சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட அந்த தேசத்துல, அந்நிய தேசத்துல ராஜாவின் போஜனத்தினாலும் பானத்தினாலும், அதாவது திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தனக்குள்ளே, தன் இருதயத்திற்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதை ராஜாவின் பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அதன்படி பிரதானிகளின் தலைவனும் செய்கிறத நம்ம வாசிக்கிறோம். இங்க அந்நிய தேசத்துல தேவ பிள்ளைகளாகி இவங்க தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு வேறு தனியே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தபடியினால அந்த இடத்துல தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டது. கர்த்தருடைய மகிமைக்கென்று அவர்கள் வாழ்ந்ததை நாம் காணலாம். 1 கொரிந்தியர் 10:31 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென். இப்போ இங்க பார்த்தோம்னா, புசித்தல், குடித்தல் மற்றும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. புசிக்கிறது மாத்திரமல்ல, குடிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய பேச்சு, செயல், சிந்தனை, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் இது தேவனுக்கு பிரியமானதா என்று சிந்தித்து பார்த்து செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எனக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருக்கு பிரியமல்லாத வழியில் நடக்கிறதற்கு ஏதுவாக அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மீடியா மூலமாக வரக்கூடிய தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஈவில் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி எல்லாத்துல இருந்தும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தின்படி நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மகிமைக்கென்று நாம் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? We should align our life according to God's will. We should align our life according to God's purpose. Amen. அப்படி நம்முடைய வாழ்க்கையையும் அலைன் பண்ணி கர்த்தருக்கு பிரியமா வாழ்றப்ப நாமும் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ரென்த்தனாக காணப்படுவோம். நம்முடைய தேசத்திலேயும் கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் உயர்த்தப்படும். ஆமென்.